ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். முகம் எப்போவுமே பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு, தேமல், அம்மைத்தழும்பு இது எல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வடுக்கள் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். சருமத்தை பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. களங்கமற்ற சருமம் பார்க்குறதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடியவே எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடியில் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு, சின்ன சின்ன கீறல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாருங்கள், அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதே நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க பளிச்சுன்னு இருக்குது. ஒரு கண்ணாடியே அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம முகத்தை எந்த அளவுக்கு அழகாக வச்சுக்கணும், அதுவும் இயற்கையான முறையில் தான் செய்யணும். கெமிக்கல் கலந்ததை யூஸ் பண்ணக்கூடாது. அம்மைத்தழும்பு, முகப்பரு, தழும்பு, வடுக்கள் இதெல்லாம் மறைகிறதுக்கு அருமையான மருந்து என்னன்னு சொன்னீங்கன்னா அது வேப்பிலை தான். பழங்காலம் முதல் நம் முன்னோர்கள் இதை தான் பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. இதை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவி ஆஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து துளசியும் அதே மாதிரி தான். இது ஒரு அரை கைப்பிடி எடுத்து இதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. துளசி, வேப்பிலை இது ரெண்டுமே சரும அலர்ஜியை சரி செய்யக்கூடியது, பாக்டீரியாவை அழிக்கக்கூடியது, சிறந்த கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதை நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வேப்பிலை அப்புறமா துளசி இது ரெண்டையும் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு துண்டு கற்றாழையை எடுத்து அதோட சைடில் இருக்க அந்த முட்களையெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு ஒரு 2 தடவை நல்லா தண்ணீரில் அலசிடுங்க. அலசிட்டு அதோட சதைப்பகுதியை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. கற்றாழை நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. சித்தர்கள் அந்த காலம் முதலே இதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது சிறந்த மூலிகைன்னே சொல்லலாம். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, சருமம் ஈரத்தன்மையோடு இருக்கிறதுக்கு உதவுது. இது 3ஐயும் ஒன்று சேர்த்துங்க. ஒன்று சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு பழத்தோட தோல். உங்ககிட்ட ஆரஞ்சு பழத்தோட தோல் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தோல் இருக்குல்ல, இதை மாதிரி அதை கூட சேர்த்துக்கலாம். பவுடர் இருந்தால் தாராளமாக பவுடரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு பழத்தோலோட பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கும்போது நம்ம சருமத்தில் குட்டி குட்டியாக துவாரங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடைப்பட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக அழகாக தெரியும். அதுக்காக தான். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், நாம் தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றினோன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதையும் நாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி திக்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு சல்லடை துணியாலேயோ சல்லடையாலேயோ வடிகட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி வடிகட்ட போகிறதில்ல, அப்படியே தான் இதை வேறு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றியிருக்கேன். உண்மையிலே இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப நிச்சயமாக உங்கள் முகத்தில் இருக்க அந்த அம்மைத்தழும்பு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக சரியாயிரும். இப்போ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நல்லா இருக்குன்னு. இதை நாம் அப்படியே இப்போ யூஸ் பண்ண வேணாம், நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் வேப்பிலை சாறு எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நமக்கு தேவையான டைமில் மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை சாறு நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. தனியாக எலுமிச்சை சாறு நாம் சேர்க்கும்போது தான் முகத்தில் அலர்ஜி வெள்ளம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேப்பிலையோடலாம் கலந்து சேர்க்கும்போது எதுவுமே செய்யாது. முகத்தில் இருக்க அந்த கருந்திட்டு, மங்கு, கருவளையம் இதையெல்லாம் நிரந்தரமாக நீக்கக்கூடியது. அப்புறமா இது கூட 2 சிட்டிகை நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஆண்களாக இருந்தாலும் தாராளமாக அம்மைத்தழும்பெல்லாம் குணமாகணும்னா கஸ்தூரி இந்த மாதிரி வேப்பிலை மஞ்சள் அவசியம் சேருங்க. நிச்சயமாக நல்ல குணமாகும். அந்த அம்மைத்தழும்பு வந்த தழும்பு கூட தெரியாமல் அப்படியே மறைஞ்சிரும். அந்த குழியெலாம் இருக்குல்ல, அது எல்லாமே கூட மறைஞ்சிரும். ஆனால் அவசியம் நீங்கள் மஞ்சள் சேர்த்தாதான் மறையும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சாதா மஞ்சள் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே நாம் இந்த மாதிரி முகத்தில் ஏதாவது பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முகத்தை குளிர்ந்த நீரால் நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கு அப்புறமா நாம் கலந்து வச்சுருக்கிற இந்த கலவையை அப்படியே முகம்,
கழுத்து, அப்புறமா கைகள், இந்த இடங்கள்லாம் அப்படியே ஃபுல்லாக தடவிடுங்க. நல்லா தடவி ஒரு 20 நிமிஷம் அப்படியே நல்லா காய விட்டுருங்க. 20 நிமிஷம் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வட்ட வடிவத்தில் மசாஜ் பண்ணால் போதும். 20 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவுனா போதும், சரியாயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வர்றப்ப நிச்சயமாக ஒரு வாரத்தில் உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி, தழும்பு, அம்மை தழும்பு இது எல்லாம் முற்றிலும் குணமாகி முகத்தை பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும். பருக்கள், சொறி, சிரங்கு, படை இன்னும் பல நோய்களை தடுக்கக்கூடியது. முற்றிலும் அலர்ஜியை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறமா எரிச்சலையும் தணிக்கக்கூடியது. ரொம்பவே சிறந்த நிவாரணின்னு சொல்லலாம். சருமத்துளைகளில் இருக்க அந்த அடைப்புகள்லாம் நீங்கி சருமம் சுத்தமாகும். நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேப்பிலை எக்ஸ்ட்ராவாக அரைச்சிருக்கோம்ல, அதை அப்படியே வேறு ஒரு டப்பா இல்லைன்னா ஐஸ் க்யூப் இதை மாதிரி எதுலையாவது ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து நீங்கள் ஐஸ் க்யூபாகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழித்து அது கூலிங் குறைஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப உங்கள் முகத்தில் இருக்க அந்த இறந்த செல்கள்லாம் நீங்கள் புதிய செல்கள் உருவாகும். முக சுருக்கம் மறைஞ்சி முகத்திற்கு நல்ல பொலிவை தரும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோட தோல் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, குழியாக அந்த மாதிரி இருக்கும். அவங்களெலாம் அவசியம் இதை பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக அப்படியே அந்த துவாரங்கள்லாம் சுருங்கி முகம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இளமையாக தெரிவாங்க. ஆன்டிபாக்டீரியா நோய் தொற்றுகளை தடுக்குது. இது ஐஸ் க்யூப்பில் ஊற்றுனது. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி கூட பயன்படுத்திக்கலாம். இதுவுமே நல்லது. நிறைய பேருக்கு இறுக்கமான ஆடைகளை அணிந்து அது மூலியமாக கூட புண்கள் வரலாம். அந்த மாதிரி டைமில் இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது வேப்பிலை மஞ்சள் கண்டிப்பாக அதை குணப்படுத்தும். புண், வெட்டுக்காயம், கொப்பளம் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த வேப்பிலை மஞ்சளை பயன்படுத்தும் போது உடனடியாக நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை சோப்பாகவும் பயன்படுத்தலாம். அப்படியே நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை உங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு, அரிசி மாவு இதை வச்சு தேய்ச்சி குளிக்கும்போது உடலும் நல்ல பொலிவு பெறும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப கண்டிப்பாக உங்கள் சரும நிறம் அதிகரிக்கும். முகம் ரொம்ப பொலிவாக இளமையாக தெரியும். இது எல்லாமே இயற்கையான பொருள் தான், எந்த பக்க விளைவும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.